பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், ஐயா அரசியல் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். நாம் தண்ணி இல்லைன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க, சத்தம் போட்டு இருக்காங்க, என்னன்னு பார்க்க போயிட்டு இருக்க. இதுதான் அரசியல். அரசியல் என்பது எளிய மக்களுக்கான சேவை. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். கிட்டத்தட்ட 60 வருடங்களாக திராவிட கட்சிகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன. நாம் எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு அடைந்துள்ளோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சமுதாயம் அரசியல் விழிப்புணர்வு அடையவில்லை என்றால் அது ஒரு வலிமைமிக்க சமுதாயமாக மாற முடியாது. ஆகவே அரசியல் விழிப்புணர்வு தேவை. ஒவ்வொருவரும் அரசியல் பேச வேண்டும். ஒரு காலத்தில் அரசியல் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அது அல்ல. அரசியல் தெரிந்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிய வேண்டும். இதுதான் அரசியல். நாம் தமிழர் கட்சியில் கொள்கைகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்று சொல்கிறோம். முதலாவது, நாம் தமிழர் ஆட்சியில் வரைவு அறிக்கையில் கொடுத்திருக்கிறது நீர் மேலாண்மை. எப்படி நீரில் தன்னிறைவு பெற்று நாம் தண்ணீரை அடைய முடியும் என்பதை நீர் மேலாண்மை என்ற ஒரு கொள்கையானது வகுக்கப்பட்டுள்ளது. நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. அந்த நீரை இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளில் எவ்வாறு நீரை தேக்கி பெருக்கி இந்த தமிழ் நிலத்தை ஒரு செழிப்புள்ள மாதமாக மாற்றியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 4000 TMC மழை ஒரு ஆண்டிற்கு நமது மாநிலத்தில் பெய்கிறது. இந்த 4000 TMC தண்ணியில் 1500 TMC தண்ணியை மட்டும் பயன்படுத்திக் கொண்டு 2500 TMCயை வெறுமனே கடலில் கலக்க செய்திருக்கிறது. இவர்கள் கட்டிய தடுப்பணைகள் எத்தனை, அணைகள் எத்தனை என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால், நெல்லை கண்ணன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியவன் நினைவிற்கு வருகிறது. பெருந்தலைவர் அவர்கள் கண்ட இடங்களெல்லாம் அணையை கட்டினார்கள். இவர்களோ திராவிட தலைவர்களோ எந்த வீட்டில் எதை அவித்து போனோம் என்பதோ தெரியாமல் அவர்கள் பல இலைகளை கட்டினார்கள் என்று அவர் கூறுவார். அப்படிப்பட்ட ஆட்சியில் நாம் தமிழர் கட்சியானது கொள்கைகளை வலியுறுத்தி, கோட்பாடுகளை வலியுறுத்தி மக்களை சிந்திக்க வைக்கிறது. வேளாண்மை கொள்கை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர். நாம் தமிழர் ஆட்சியில் வேளாண்மை அரசு பணி. இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துதல். இன்று உலகத்தில் அனைவருமே இயற்கை வேளாண்மைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்கானிக் ஃபுட் என்று இயற்கை வேளாண்மை விளைந்த பொருட்களையே அதிகம் நாடுகிறார்கள். ஆக இந்த இயற்கை வேளாண் பொருட்களை மக்களுக்கு கொடுக்க உலகம் ஸ்தம்பித்து நிற்கிறது. ஆகவே நாம் தமிழர் ஆட்சியில் இயற்கை வேளாண்மையை உறுதிப்படுத்துவோம். ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியாக மாற்றுவோம். விவசாயம் அரசு பணி. ஒவ்வொரு விவசாயிகளுமே அரசு ஊழியர்களாக மாற்றப்படுவார்கள். சிலர் கேட்கலாம், எப்படி இது சாத்தியம்? ஏன் சாராய கடையில், டாஸ்மார்க்கில் சாராயம் ஊட்டி கொடுப்பவன் அரசு பணியாளராக இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கே சோறு போடும் விவசாயி அரசு பணியாளராக இருக்கக்கூடாதா? உலகத்தின் தேவை உணவு. அந்த உணவை உற்பத்தி செய்கிற வேளாண் குடிமகன் அரசு பணியாக மாற்றப்படுவார். அதே போல 60 வயதிற்கு மேற்பட்ட வேளாண் குடிமகனுக்கு ஓய்வூதியம் கொடுத்து அவருடைய வாழ்வை சிறக்க செய்வார். இது எங்களுடைய வேளாண் திட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கொள்கையாகும். நாம் தமிழர் கட்சியின் அடுத்த கொள்கையாக கல்வி. உலகத்திலேயே கல்வியில் முதலிடமாக தென்கொரியா விளங்குகிறது. அடுத்து ஜப்பான், அடுத்து சிங்கப்பூர், அடுத்து ஹாங்காங், அடுத்து பின்லாந்து. இந்த
5 நாடுகளை தாண்டி கல்விக் கொள்கையில் உலகத்திலேயே முதலிடத்தில் வர நாங்கள் உறுதி கொடுப்போம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமையோடு வாழ்கிற ஒரு வாழ்வு, இதை கொடுக்க உறுதியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் வந்தா இலவச கல்வி, இலவச மருத்துவம், தூய குடிநீர் கொடுப்போம்னு சொல்றோம். இலவச கல்வி இருக்குது, இலவச மருத்துவம் இருக்குது. இந்த இலவச கல்வியில, இலவச மருத்துவத்திலையும் எந்த அதிகாரியுடைய பிள்ளைகளாவது, எந்த ஆசிரியருடைய பிள்ளைகளாவது படிக்கிறதா? எல்லாரும் இங்க போறாங்க, தனியார் பள்ளிகளுக்கு போறாங்க, தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. ஏன்? தரம் கெட்டு போச்சு. அரசு கல்லூரியோ அரசு பள்ளிகளோ தரம் இல்லை. அது தரமாக உயர்த்துவதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. மக்கள் மீது கொஞ்சம் அன்பு உள்ளவர்கள் இருந்தால் இதை கண்டால் உண்மையே கண்ணீர் வடியும். இப்படி அத்தனை பலங்களையும் பல நூற்றுக்கணக்கான நாளிலே அள்ளி கொண்டு போகிறார்களே. நாளை நமது தலைமுறைக்கு, அடுத்த சந்ததிக்கு ஒரு வீடு கட்ட நாம் இங்கே என்ன வைத்திருக்கிறோம்? நமது வளங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போகிறார்கள் கேரளாவிற்கு. ஆனால் அங்கிருந்து நமக்கு என்ன வருகிறது? கோழி கழிவுகள், மாட்டு கழிவுகள், மருத்துவ கழிவுகள். இதை தடுக்க வேண்டியது இந்த அரசுடைய கடமை அல்லவா? இதை தடுக்கிறதா இல்லை வேடிக்கை பார்க்கிறதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுகளை வழங்கிய அக்கா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசுகளை வழங்க அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ஐயா அருள்தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ துர்கா, பெரியகுளம் வடக்கு பிரிவை சார்ந்த ஸ்ரீ துர்கா, அவங்க அப்பா அல்லது அம்மா கூட இருந்தா நல்லா இருக்கும். வாங்க வாங்க. மயில் ராணி, பெரியகுளம் வடக்கு பிரிவை சார்ந்த மயில் ராணி, வாங்க அம்மா கூட வாங்க. நன்றி. அடுத்ததாக துர்கா, ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கல்வி உதவிகளை வழங்க நெல்லை தெற்கு மாவட்ட தலைவர் ஐயா சூசை அவர்களை அன்போடு மேடை கிடைக்கும். பிரியா, அடுத்ததாக பிரியா. பிரியா இருக்கீங்களா? திலீப், வந்து வாங்கிருங்க. சுமிதா, கல்வி உதவிகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி. அடுத்ததாக பரிசுகள் உதவிகளை வழங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவன் அவர்களை, கிருஷ்ணபிரியா, சக்தி பிரியா,